திமுக பாய் 10 நாள்ல மாற்றத்தை பத்தியா? அப்படின்னா மாற்றம் திமுக 12 கோடியில முடிச்சத எங்க அண்ணன் 2 கோடியில முடிச்சிட்டாரு. ஊழல் எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாரு தெரியுமா? டேய் 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 என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்க பாய்? நாங்களே ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பி போதா? நீ அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? இப்பதான் வந்து ஹாஸ்பிடல்ல ஆய்வு பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டு வரோம். நீ நான் அம்மா உணவத்தை ஆய்வு பண்ணிட்டு இப்பதான் ரீல்ஸ் போட்டு வந்திருக்கேன். இது என்ன பிரமாதம்? அடுத்து கோர்ட்ல ஜட்ஜ் எல்லாம் சரியா தீர்ப்பு கொடுக்கறாரான்ட்டு ஐ அம் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடலாம்னு இருக்கோம். சரி இப்போ என்ன ரீல்ஸ் போட போறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்து வந்து மக்கள் பணம் மக்களுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புது ரீல்ஸ் போட போறோம். மக்கள் பணம் மக்களுக்கேவா? இது என்னடா புது பேய் கதையா இருக்குது? அதாவது திமுக ஆட்சியில 80 கார் 12 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணனோட ஆட்சியில 40 கார் 2 கோடியே 90 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்ப நாங்க 80 கார் வாங்கினா கூட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் தான் ஆகுது. அப்ப பாத்தியா திமுக எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பணத்தையும் மிச்சப்படுத்தி எங்க அண்ணன் ஊழல ஊர்வசி சோப்பு போட்டு அழிக்கிறாரு. சரி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கந்திரா கிடைக்குது? இன்ஸ்டாகிராம்ல. ஏடா என்ன கதை என்ன காரணே தெரியாம இஷ்டத்துக்கு கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருப்பீங்களா? உங்க அண்ணன் இப்ப 40 கார் வாங்கினார்ல, அது மருத்துவ ஊழியர்களுக்காக வாங்கின காரு மஹேந்திரா பொலேரோ. அந்த கார் ஒரு காரோட ரேட்டு 7,4 லட்சம் ரூபாயில இருந்து 7,5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அந்த ரேட்டு. ஆனா திமுக ஆட்சியில 80 கார் வாங்கினாங்களே, அந்த காரு ஹுண்டாய் கிரேட்டா. மகளிர் காவல்துறைக்காக அந்த பிங்க் பெட்ரோல் அந்த பணிக்காக வாங்கின ஒரு காரு. அதான் எந்த பிங்க் பெட்ரோல் தெரியுதா? இப்ப சமீபத்துல கூட சிக்கரை பிச்சுட்டு சிங்கப்பெண் அதிரடி பேர் மாத்தினீங்களே அந்த காரு. அது பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஹை வேரியன்ட்ல வாங்கின காரு. அந்த கார் ஒரு காரோட ரேட்டு 15 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரும். அந்த காரை 80 கார் வாங்கினா 12 கோடி தான் வரும். ஏங்க எல்லா காரும் ஒண்ணுதாங்க. எல்லா காரும் 4 சக்கரம் தாங்க இருக்கு. டேய் அப்புறம் சண்டிகளா? இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் ஒரு கார் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோ. உங்க அண்ணா ஒரு கார் வச்சிருக்காரு 3 கோடி ரூபாய். ஆமா. அதான் டாக்ஸ் கூட சரியா கட்டலன்னு கேஸ் ஆயிடுச்சே. உங்க அண்ணா 3 கோடி ரூபாய் கார் வச்சிருக்காரு, நான் 3 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கேன். இது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி கம்பேர் பண்ண முடியுமா? இவ்வளவு ஏண்டா? எங்க மோடிஜி அவரு காஸ்ட்லி கார் ஒரு 6 கார் வச்சிருக்காரு. அதுல பிரதமருடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி மெர்சிடைஸ் பென்ஸ் கார் வச்சிருக்காரு. அது ஒரு காரோட ரேட்டு 2 கோடியே 90 லட்சம் ரூபாய். அப்ப அவர்கிட்ட போயிட்டு ஏய் எங்க அண்ணா 40 காரு 2 கோடி 90 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு, நீ ஒரு காரை 2 கோடி 90 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லி மோடிஜிட்ட போய் சண்டை போடுவீங்களாடா? அப்போ மருத்துவ பணியாளர்கள் வாங்குற கார் எது, பெண்கள் காவல்துறைக்காக வாங்க வேண்டிய கார் எது, பிரதமருக்கு வாங்க வேண்டிய கார் எது, அமைச்சருக்கு வாங்க வேண்டிய கார்னு எந்த கர்மம் தெரியாம இன்ஸ்டாகிராம்ல வர கதையெல்லாம் இஷ்டத்துக்கு அச்சு விடுறீங்களா? என்னங்க இவரு என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, என்னங்க பண்றது? இப்போ அவங்க கலக்குறாங்கடா, ஆளவன ஆதரத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. இப்போ வடக்குல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வளர்ந்து ஓஹோன்னு வளர்ந்து போய்கிட்டு இருக்குதான். நம்ம என்ன செய்வோம், அணில்கள் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நம்ம அண்ணனை பிரதம மந்திரி ஆக்கிடுவோமா? சூப்பர்ண்ணே.